ഇപ്പോഴും ദൈവസഭ ഇരിക്കുന്ന ഇരിപ്പിടങ്ങളിൽ നിന്ന് എഴുന്നേറ്റ് ക്രമമായി വായിച്ചു വരുന്ന സങ്കീർത്തനം 107 22 മുതൽ തീർത്തുള്ള വാക്യങ്ങൾ ജെറുവിൻ മുന്നിൽ വന്ന് വാക്യപ്രതിവാക്യമായി വായിക്കും. തുടർന്ന് സങ്കീർത്തന പ്രബോധനം ഡാർബി നിർവഹിക്കും. അങ്ങനെ വായിച്ച് കർത്താവിന്റെ നാമത്തെ ഒരുമിച്ച് സഭയായി മഹത്വപ്പെടുത്താമല്ലോ. വേദവാക്യങ്ങൾ ഞങ്ങൾക്കാദായമാവാൻ, വേദവാക്യങ്ങൾ ഞങ്ങൾക്കാദായമാവാൻ, വേദനാഥനെ നിന്റെ ജ്ഞാനം നൽകുവേ, വേദനാഥനെ നിന്റെ ജ്ഞാനം നൽകുവേ. പച്ചമേച്ചിലിൽ ഞങ്ങൾ നീങ്ങിടുവാനായി, പച്ചമേച്ചിലിൽ ഞങ്ങൾ നീങ്ങിടുവാനായി, സ്വച്ഛമായ ആഹാരത്തെ നൽകിയിടണമേ, സ്വച്ഛമായ ആഹാരത്തെ നൽകിയിടണമേ. നല്ല ദൈവമേ, ഞങ്ങളെല്ലാവരെയോ, നല്ല ദൈവമേ, ഞങ്ങളെല്ലാവരെയോ നല്ലതാക്കി നിന്റെ ഇഷ്ടത്തെ ചൊല്ലിയിടണമേ, നല്ലതാക്കി നിന്റെ ഇഷ്ടത്തെ ചൊല്ലിയിടണമേ. വാസിക്കുമ്പടി കൊടുക്കപ്പെട്ട സംഗീതം 107 22 മുതൽ 43 വരെയുള്ള വസനങ്ങൾ. സ്തോത്ര ബലികളെ സെലുത്തി അവരുടെ ക്രിയകളെ ആനന്ദ സത്തത്തോടെ വിവരിപ്പാர்களாக. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர்கள் ஆகாயத்திலே ஏறி ஆழங்களே இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவித்தார். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஜனங்களின் சபையிலே அவர்களை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உயர்நிலமாகவும் மாற்றுகிறார். பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்களை குடியிருக்கும் நகரத்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெறுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அவர்கள் பிரபுக்களின் மேல் நிகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை திரிய செய்து கடைசி 2 வசனம் நான் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இந்த சங்கீதம் 107 வாசித்ததான பகுதியின் விளக்கத்தை தியானிக்கலாம். இந்த 107வது சங்கீதமானது வாக்குத்தத்த தேசத்திலே கூட்டி சேர்த்ததான இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்ததான 22வது வசனம் முதல் 27வது வசனம் வரை பார்க்கும்போது கர்த்தருடைய கட்டளைகளை இஸ்ரவேல் மக்கள் மீறினபடியால் அவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். யோனாவை போல
படியினால் அவர்கள் வாழ்வில் கொடுங்காற்றினாலும் பெருவெள்ளத்தினாலும் மறைந்து திரிவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல நாமும் தேவ சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழவில்லை என்றால் ஒரு விதமான உபத்திரவத்துக்கு ஆளாக வேண்டியது வரும் என்பதை இந்த இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது. 28, 29, 30 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு வந்த ஆபத்துகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்றும் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் என்றும் அதனால் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், சேர வேண்டிய துறைமுகத்தில் கொண்டு சேர்க்கிறார் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. 31 முதல் 43 முடிய உள்ள வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையும் அவர் செய்கிற அதிசயங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, நாமும் கர்த்தருக்கு விருப்பமான வழிகளில் நடப்போமானால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.